என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பற்றி ஒரு 2 கோட் அவன் மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப நல்ல பையன். சின்ன வயசுலேருந்து அது பைத்தியம். சின்ன வயசில் நாங்களாம் சக்திமான் பார்க்குற 90s கிட்ஸ். சக்திமான் பார்த்துட்டு நான் தான் சக்திமான் சொல்லி டேபிள் மேலே ஏறி சுற்றி சுற்றி குதிப்பான். அப்போவே டீச்சர் சொல்லுவாங்க, நீ சக்திமான் இல்லடா நம்புடான்னு. அது வளர்ந்த பிறகு என்ன பண்ணுச்சு, கேஜிஎஃப் படத்து டயலாக பார்த்துட்டு பாரு எனக்காக தான் டயலாக் எழுதியிருக்காங்க. யாரோ 10 பேர் அடிச்சு டானானு இல்லடா நான் அடிச்சா 10 பேரும் டானு அப்படின்னு அது சொல்லி சுத்திட்டு இருந்துச்சு. சமீபத்தில் பராசக்தி படம் பார்த்துட்டு நான் தான் செழியன்றான். அடுத்து டிடிடி படம் பார்த்துட்டு நான் தான் தலைவர் தம்பின்றான். டேய் படத்தை படமா பாடுறா. ரசிகர்களே படத்தை தாண்டி அரசியல் களத்துக்கு வந்துட்டாங்க, தொண்டர்களா மாறிட்டாங்க. அவங்களே நீங்க ரசிகர்கள் பிராண்ட் பண்ணிட்டு நீனும் ரசிகனா இருக்காதா அப்படின்னு சொல்லி எனக்கு அவனுக்கு சீரியஸா ஒரு வாக்குவாதம் போகும். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். கமிங் டு தி டாபிக். நல்ல பையன், நல்ல படிச்சவன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இது அரசியல் விமர்சனம் இல்ல, பொதுவா சொல்றேன். நல்ல பையன், நல்ல படிச்சவன். அவர் ஃப்ரெண்டுக்கு இவர் ஃப்ரெண்டா? நல்ல பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு அழகா இருந்தான். திடீர்னு பார்த்தா மரத்துல ஏறான், திடீர்னு பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறான், திடீர்னு பார்த்தா நைட்டு தூங்கிட்டு இருக்கா விசில் வச்சு எழுப்புறான். அப்புறம் தான் தெரிஞ்சுதான் ஒரு பைத்தியக்கார பையன். இப்ப அந்த பைத்தியத்தை என்ன பண்ணுறது? எங்க ஊர்ல மாரியம்மன் கோயில வேப்பிலை வச்சு அடிப்பாங்க. இப்ப பைத்தியங்களை, அந்த பைத்தியத்தை சாட்டையை வைத்து அடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. நாங்கள் கேட்பது ஒண்ணுதான். இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, ரெட்பிக்ஸ் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து 2 ஆண்டுகளில் விஜய் என்ன செய்தார்னு சொல்லல. 2 ஆண்டுகள்ல நான் என்ன விமர்சனம் பண்ணேன், செந்தில்வேல் விமர்சனம் பண்ணாரு, சானாவாசி விமர்சனம் பண்ணாரு. எங்க விமர்சனத்தை அப்புறம் சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணீங்க?